அடுத்து நாங்கள் வந்து இப்போது திருப்புகழ் பற்றி பேச போகிறோம். அவர் வந்து பாட போகிறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ நிறைய பேர் வந்து தமிழ் பேசுகிறதே வந்து ரேரு. அதுலேயும் அந்த அந்த வார்த்தைக்கான அந்த சொல்லுடைய அளவும் அந்த பொருளோடையும் கரெக்டாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100ல் ஒரு என்னென்ன ஒரு 50 60 அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போது வந்து நம்ம அதை எப்படி மாற்றிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ திருப்புகழில் இருக்கிற நிறைய பாடல்களை நீங்கள் பயின்று வந்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும்வாங்கல்ல. உங்களை நீங்கள் பேசுகிறது எழுதுறது எல்லாமே வந்து மாறிடும். அப்படி வந்து அருணகிரிநாதர் அவர்கள் முதல்ல எழுதின ஒரு பாட்டு முருகனை நினச்சி, அந்த பாட்டை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். இப்போ அவர் பாட போகிறார். அதுக்கு முன்னாடி திருப்புகழை பற்றி நம்ம சின்னதாக ஒரு தெரிஞ்சுப்போம். அதாவது நம்ம தமிழ் மொழிக்கே வந்து ஒரு மணிமகுடமாக இருக்கக்கூடிய ஒரு சந்த நூல் பார்த்திங்கன்னா அது திருப்புகழ். அந்த திருப்புகழுக்கு வந்து ஈடாக வந்து எதனா ஒரு நூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முன்னாடியும் கிடையாது, இனி வரப்போவதும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்க தமிழ் வந்து யாராலையுமே பாட முடியாது, பாடப்போவதும் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அருணகிரிநாதருடைய தமிழ் புலமை வந்து கணக்கில் அடங்காதது. அப்படி வந்து அருணகிரிநாதர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சாதாரண ஒரு மனிதன் தான். அவருக்கு வந்து பொதுவாக பெண்ணாசை இருந்தது. அதிக அந்த காம உணர்வோடு இருந்து அவருக்கு வந்து தொழுநோய் ஏற்பட்டுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா இளமையிலே இருந்தாங்க, அக்கா தான் வந்து வளர்க்குறாங்க, முத்தம்மையார் சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவர் கடைசி காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுமாரி ஆனால் அவர் கல்யாணம் பண்ண பெண் அவங்க மனைவி கிட்டே போகாமல் வேசிக்கிட்ட போய் மறுபடியும் ஊராக நிறைய வீடுகள் போயிட்டு இதுமாரி பண்ணி அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டுடுச்சு. அவங்க மனைவி வந்து நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து கடைசி காலத்தில் மனைவி கிட்ட கூட போக முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து ஆகி அதை ஒரு தொழுநோயில் அவதிப்படுறார். அவர் கடைசி காலகட்டத்தில் என்னாச்சு, இந்த உலகத்தில் வந்து வாழவே பிடிக்கல. அதனால் வந்து அவருடைய உயிரை வந்து மாற்றிக்க போகிறார். அப்போ வந்து இப்போ அண்ணாமலையார் திருக்கோயிலில் இந்த கிழக்கு கோபுரம் தாண்டி நந்தி தாண்டி போனீங்கன்னா கிளி கோபுரம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்க அந்த கோபுரம் மேலே ஏறி கீழே வந்து உயிரை விட போகிறார். அப்போ முருகான்னு சொல்லிட்டு விடும்போது முருகப்பெருமானே வந்து மயிலோடையும் வேலோடையும் வந்து அவரை காப்பாற்றி அவரோட நாக்கில் வந்து ஓம்ன்ற பிரணவத்தை வந்து முதல்ல எழுதி அருணகிரிநாதர் வந்து பாட வைக்கிறார். அப்போ தான் வந்து முதல்ல இந்த முத்தை தெரு பத்தி திருநகை அப்படின்ற முதல் திருப்புகழ் வந்து முருகப்பெருமானை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து அவர் தமிழ் வந்து அருவியாக கொட்டுச்சு. அந்த பாட்டு தான் இப்போ நம்ம பாட போகிறோம். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 முவர்க்க தமரருமடி பேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகரில் இரவாக 10 கிடதத்தை கடவிய பச்சை புயல் வச்ச தகு பொருள் பக்ஷ தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கட்கொனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகயன போத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புத புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படமொத்து பொறவல பெருமாளே. சவுண்டிங்காக அது அந்த கேட்குறப்ப அந்த ஃபீலிங் அப்படி இருந்தது. இப்போது நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரேப்பு இதில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. Meanwhile, Arunagirinathar did in 17th century. That is the man. அதாவது அந்த திருப்புகழ் வந்து பார்த்திங்கன்னா சந்தத்தை வந்து பேஸ் பண்ண ஒரு நூல் அப்படின்னு சொன்னால், சந்தம்னா இப்போ அந்த பாடலுக்கு முன்னாடி 2 வரி இருக்கும். இப்போ இந்த முத்தை திருப்புகழுக்கு முன்னாடி தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தனதான அந்த சந்தத்துக்கு முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என போதும் முக்கட்பர மர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகழ் வரி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட திருப்புகழ் நமக்கு திருப்புகழ்னு சொன்னால் அந்த முத்தை தருன்னு சொல்லுவாங்க. 1365 திருப்புகழ் பாடல்கள் இருக்குது. எப்படி தேவார பாடல் பெற்ற தலங்கள் இருக்கோ அதே போல் திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள்ன்றது ஏராளமாக இருக்குது. அப்படி வந்து 1365 திருப்புகழ் இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது முத்து, அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி வந்து அந்த
தமிழ் உணர்வு வந்து அதிகமாக இருக்கு. அந்த வல்லினம் இப்போ ஒரு சந்தம் வந்து வல்லினத்தில் இருக்குன்னா அந்த அந்த சந்தத்துக்கு கீழே இருக்க பாடலும் வல்லினத்திலே தான் இருக்கும். இடையினம் எதுவுமே வராது. இடையினத்தில் இருக்கும். அதுமாரி அந்த தமிழ் இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கற்று தேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி தான் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எனக்கு வந்து ஒரு பர்சனல் சஜஷன் இருக்குது. இப்போ பிறந்த குழந்தை ஒரு 2 வருஷம் ஆகுது, நிறைய பேர் வந்து பேச்சு வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பேச்சு வரல அப்படின்றப்ப ஒரு டவுன் த லைன் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாட்டை வந்து அந்த குழந்தைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த வரியை கொடுத்து இது டெய்லியும் அவங்க வந்து பேசி பழகி டெய்லியும் வந்து சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளில் அந்த வரியை பழக அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போவுமே வந்து நம்ம அதை கடைபிடிக்கலாம். நிறைய இடங்களில் மறந்துட்டாங்க. நிறைய குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை இளைஞர்களே இருக்கட்டும், இப்போ வரைக்கும் அவங்க பேசும்போது வார்த்தை வந்து திக்கி பேசுகிற ஒரு இது இருக்கும். அதில் வந்து இந்த முத்தை திருப்புகழ் வந்து அவங்க தினசரி படிச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த திக்கி பேசுகிற தன்மை வந்து சரியாயிடும். இது வந்து உண்மை. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ அடுத்து நேர் விருப்பம். நிறைய பேர் வந்து இந்த பாட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவனிதனிலே அந்த பாட்டை பற்றி. இந்த அவனிதனிலே பிறந்த திருப்புகழ் வந்து பழனியில் அருணகிரிநாதர் பாடினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பிறந்து அந்த இளமை பருவம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து என்ன படிக்குது, அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கணும், அப்புறம் முருகப்பெருமான் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவரு மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனவே புகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. அப்பா, ஹவு பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து அதை பாடுறப்ப அந்த இடம் வந்து நமக்கு அப்படியே ஒரு முருகர் கோயிலுக்கு கூட்டு போணுச்சுன்னுவாங்கல்ல. ஒரு 100ல் ஒரு 10 பேர் 15 பேர் தான் உங்களை மாதிரி கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இதுக்கான ஒரு முழு முயற்சி எடுத்து இதை படித்து இதோடைய பொருள் உணர்ந்து அதை நம்ம பாடி மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட முருகனை பார்த்தா வந்து உருகி முருகனை மட்டுமே வணங்குற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோட இதுலேயே ஒரு கதை சொல்கிறேனே, என்னோடய தாத்தா வந்து மிகப்பெரிய ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிருத்திகை இங்கேருந்து ஒரு கிருத்திகை விடாமல் கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேலே ஒரு கிருத்திகை விடாமல் மயில முருகருக்கு வந்து போயிட்டு வருவார். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது. அப்படி வந்து முருகனை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் விட மாட்டாங்க. முருகரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டார். ஏன்னா வேல் பிடித்த கையணி கை பிடித்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சொல்லுவாங்க. அதாவது முருகரை வந்து ஒன்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவரே நினச்சாலும் விட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் அருணகிரிநாதராக இருக்கட்டும், கிருபானந்த வாரியாராக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும், அப்படி வந்து எண்ணற்ற முருகன் அடியார்கள் பல பேர் இருக்காங்க. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அடியார்கள் பல பேர் இருக்காங்க. இது வந்து நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. எனக்கு வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து வெகு நாட்களாக மழை பெய்யல, ரொம்ப நாளாக மழைக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய தாத்தா,
அவர் 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 வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம முருகர் கோயிலில் வேண்டி கும்பிடுவோம், முருகருக்காக வந்து நம்ம எல்லாம் படையல் வச்சு இது எடுப்போம், விழா எடுப்போம், கண்டிப்பாக மழை பெய்யணுவாங்க. யாருமே நம்பலை. அந்த ஊரில் இருக்க இவ்வளோ நாளாக இதுவாகிடுச்சு, கரிசல் காடு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிராமங்கள் வந்து நகரமயமாகப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பில்டிங் கட்டி அந்த செழுமையாக அழகாக இருந்த அந்த ரம்மியமான ஊரை வந்து கட்டிடங்களை கட்டி மாளிகை மேடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மட்டும் ஒன்று உணர்ந்தார், நாம் அந்த முருகனுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய நிலத்தில் இருக்கிற பாதி பங்கை வந்து கோயிலுக்காக வந்து நெல், அதுக்கப்புறம் ஒரு சில பருப்பு, அதை எல்லாத்தையும் இது போட்டு அவர் வந்து உண்மையாக வேண்டினார். அதில் இருந்து இப்போ அவரை பின்பற்ற ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல, ஐயா சொல்கிறாரு அதில் ஒரு காரணம் இருக்கும், நம்ம இது பண்ணலான்னு. அதே மாதிரி ஒரு சிலர் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்களும் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்களும் இருக்கோங்க ஐயா அப்படின்ற மாதிரி. யாருக்குமே நம்பிக்கை இல்லை அந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வந்து மறுபடியும் மழை பெய்யும். ஏன்னா அந்த ஊரே அந்த கிராமமே வந்து ஒரு பெரிய சாபத்தில் இருந்துச்சு. அந்த சாபத்துலேருந்து மீண்டு வர்றது இது யாருக்குமே தெரில. மழை வரணுன்னா நம்ம வந்து எப்போ வரணுமே தெரியாது, ஆனால் அது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு எதுவும் புரியல அப்படின்னு. இவர் வந்து அந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் முடித்து அவர் வந்து அந்த முருகர் கோயிலுக்கு வந்து ஒரு 15-20 பேர் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு, நாங்கள் இதை வந்து உங்களுக்காக வந்து அறுவடை பண்ணி இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முருகான்னு சொல்லி படைச்சிட்டு போனாங்க. அன்னைக்கு மாலை பொழுதே மழை பெஞ்சு. அடுத்த அந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல, முப்போகம் விளைஞ்ச ஊருப்பா இது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி அன்னையிலேருந்து அந்த ஊரோடைய அந்த கிராமத்துடைய வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா முப்போகம் விளையிற பூமியாக மாறிச்சு. வருடம் அப்புறமா வந்து இந்த நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. ஐயோயோ, அதான் எனக்கு அந்த கதையை கேட்டவுடனே இந்த கதையை வந்து ஒரு சிமிலர் பார்ட் வந்து ஒரு படத்தில் வந்து கடைசி விவசாயி. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சி. அது ஒரு உண்மை கதையை வந்து படமாக இது கொடுக்குறப்ப அது வந்து அது ரொம்ப சக்தியாக இருக்கும். கடைசி விவசாயி படம் வந்து தேட்டரில் நான் பார்க்கும்போது என் கூட 8 பேர் தான் இருந்தாங்க. அப்போ இப்போ பேசுகிறப்ப எனக்கு அதுதான், தியேட்டரில் இருக்கும்போது இந்த படம் பேசப்பட்டிருக்கணும். தியேட்டரில் இருக்கும்போது நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த உள்ள முருகுதையா இந்த பாட்டெலாம் முருகர் பாட்டெலாம் அப்படி பாட்டு இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ரேடியோவில் போடுறது அந்த டைட்டில் கார்டே வந்து பர்ஃபெக்ட். நான்லாம் வந்து மணிகண்டன் நேரில் பார்த்தேன்னா கட்டி பிடிச்சி இப்படி ஒன்று பண்ணிட்டீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை கேட்டிருக்கேன். அண்டு ஆமாம், பர்ஃபெக்ட். அதாவது வந்து அந்த இயற்கையில் வந்து முருகர் இருக்கு. அந்த முருகர் வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பேன். முருகர் அதாவது முருகர்ன்ட்டு இது பிக்சரைசேஷன் முருகரை பற்றி முருகர்னு இருக்காது. ஆனால் அந்த செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே முருகரை நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த மலை, அந்த மயில், அந்த வயல்வெளி, அது காட்டுறது எல்லாமே அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த தாத்தா மாயாண்டி தாத்தா இருக்கார்ல, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தாப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலில், அதாவது நம்ம அந்த ஊரில் இருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஊர்லேருந்து நாமளும் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கடைசி இது முடிக்கிறப்ப நம்மளும் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத மாதிரி இது சொல்லியிருக்கும். இட் வில் பி எபிக் ஃபார் எவர். எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து அழுது ஒரு தேட்டரை விட்டு வந்ததுலாம் ரொம்ப நாள். இன்னும் ஒரு சிலர் அந்த படத்தை பார்க்காம இருப்பாங்க. ஆமாம், தயவு செஞ்சு போய் பாருங்கள். எனக்கு அதில் வந்து முருகரை வச்சு அவர் நாம் ஒன்று நினச்சிருப்போம்ல, அதை தாண்டி நிறைய பண்ணிட்டார். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நான் நேரில் பார்க்குறப்ப வந்து மணிகண்டனுக்கு ஒரு முருகர் படம் வந்து கொடுக்கணுன்னு ஆசை. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இவ்வளோ நேரம் முருகரை பற்றி பேசுனதும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்து வந்து நாங்கள் பேச போகிறது தேவார பாடல்கள். தேவாரம் பற்றி சில விஷயங்கள் வந்து உங்களுக்காக பேச போகிறோம். இவர் நிறைய பாட போகிறார், நாங்கள் வந்து அதை கேட்கலாம்.